குலக்கல்வி திட்டத்தை திரும்ப பெறாவிட்டால் முதல்வர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று வெளிப்படையாக கூறினார் காமராஜர். இந்நிலையில் ராஜாஜியை நீக்கிவிட்டு காமராஜரை முதல்வராக்க நாயுடு கேட்டுக்கொள்ள தான் மக்கள் பணியையும் கட்சி மேம்பாட்டையும் பெரிதாக கருதுவதாக கூறி மறுத்தார். பின்பு நேருஜியும் பெரியாரும் நாயுடுவும் வற்புறுத்தி கூற காமராஜர் 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் நாள் முதல்வராக பொறுப்பேற்றார். அவரோடு 7 பேர் அமைச்சராக பதவியேற்றனர். அவர்கள் சி. சுப்பிரமணியம், எஸ். ராமசாமி படையாச்சி, ராமநாதபுரம் ராஜா, ராஜேஸ்வர சேதுபதி, எம். பக்தவச்சலம், ஏ.பி. ஷெட்டி, பி. பரமேஸ்வரன், எம்.ஏ. மாணிக்கவேலர் 7 பேர்களை வைத்துக்கொண்டு அற்புதமான ஆட்சி பணியை செய்தார் காமராஜர். பதவி ஏற்கும் முன் கட்சிக்காரர்களிடம் ஒரு நிபந்தனை விதித்தார். அதாவது, என்னை தேடி வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் கட்சிக்காரர்களாக இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், ஏதாவது என்னிடம் சலுகை பெற வேண்டும் என்ற நினைப்புடன் வரக்கூடாதுன்னே. அப்படியே வந்தாலும் நான் அவர்களுக்கு என் பதவியின் உரிமையை வைத்து சலுகை எதுவும் செய்ய மாட்டேன்னே. என்னுடைய திட்டங்களும் நடவடிக்கைகளும் முழுக்க முழுக்க அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் மட்டுமே நன்மை புரியும். தனிப்பட்டவர்களுக்கு நன்மை செய்ய நான் அதிகார துஷ்பிரயோகம் செய்ய மாட்டேன். இதையெல்லாம் நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும்னே. இந்த நிபந்தனையை கேட்ட பின்னரும் எனக்கு முதலமைச்சர் பதவியை தருவதற்கு ஒப்புக்கொண்டால் ஏற்கிறேன். நன்றாக 1க்கு 10 முறை யோசித்துக் கொள்ளுங்கள். என்னிடம் அரசியல் லாபம் காண வேண்டும் என்ற நோக்கத்துடன் எனக்கு நீங்கள் ஆதரவு அளிப்பதாக ஒப்புக்கொண்டிருந்தால் அதனை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக முன்னரே இதனை உங்களிடம் சொல்லிக் கொள்கிறேன்னே என்று திட்டவட்டமாக கூறினார். முக்கிய பிரமுகர்கள், கட்சிக்காரர்கள், சட்டசபை உறுப்பினர்கள் எவரானாலும் சரி என்னிடம் எவ்வித சலுகைகளும் சிபாரிசும் கேட்டு வரக்கூடாதுன்னே. பதவியில் இருக்கும் வரை ஏழை எளிய மக்களின் துன்பத்தை போக்க மட்டுமே பாடுபடுவேன். இதற்கு உடன்பட்டு பதவியில் நான் இருப்பேன். இல்லையெனில் பதவியை விட்டு விலகிவிடுவேன்னே. தான் சொன்ன சொல்படி கடைசி வரை செயல்பட்டார் காமராஜர். முதல்வரான அவர் கோட்டையில் அமராமல் கிராமம் கிராமமாக கால்நடையாக சென்றார். மக்களின் பிரச்சனைகளை தானே முன்னின்று உடனடியாக தீர்க்க ஏற்பாடு செய்தார். ஒரு நாடு முன்னேற வேண்டுமானால் மக்களின் அறிவு கண்களை திறக்க வேண்டும் என்று கருதினார்.